தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 26/4/2025 சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் இரவு 2:39 வரை, பிறகு அசுவதி நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், ராகு கேதுக்களின் பயிற்சிக்குரிய நாள். இன்று மாலை மணி சரியாக 4:28 மணி அளவில் கும்பராசிக்கு ராகு வருகின்றார், சிம்ம ராசிக்கு கேது வருகின்றார். இதுவரை மீனராசியில் இருந்த ராகு பூரட்டாதி 3ஆம் பாதத்திலே கும்பராசிக்கு வருகின்றார். அதே நேரம் கன்னிராசியில் இருந்த கேது சிம்ம ராசிக்கு உத்தரம் 1ஆம் பாதத்திலே சஞ்சரிக்கப் போகின்றார். இந்த 2 கிரகங்களும் பாம்பு கிரகங்கள் என்றும் சாயா கிரகங்கள் என்றும் நிழற்கிரகங்கள் என்றும் வர்ணிக்கப்படுகிறது. இவை பின்னோக்கி நகரும். எந்த கிரகமாக இருந்தாலும் மேஷத்திலிருந்து ரிஷபம், ரிஷபத்திலிருந்து மிதினம் என்றுதான் செல்லும். ஆனால் இது மேஷத்திலிருந்து மீனம், மீனத்திலிருந்து கும்பம் என்று பின்னோக்கி செல்லும். பின்னோக்கி செல்கின்ற இந்த கிரகங்களுடைய பயணங்கள் தான் வாழ்க்கையில் நம்மை முன்னோக்கி செல்ல வைக்கிறது என்பதை அனுபவத்திலே நாம் காணலாம். பொதுவாக ராகு கேது பேச்சு என்று எடுத்துக்கொண்டாலே இந்த இன்றைக்கு மாலை நேரத்திலே வரக்கூடிய கும்பத்திற்கு வரும் ராகு குடங்குடமாய் கொடுக்கும் என்பார்கள். ராகுவை போல கொடுப்பானும் இல்லை, கேதுவை போல கிடைப்பானும் இல்லை என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான ராகு கேதுகளை பற்றி ஒரு பாடல் உண்டு. நிழற்கிரகம் ராகு கேது நெடும் பயணம் பின்னோக்கித்தான், பின்னோக்கி போகுது. தனக்கென வீடு இல்லை, அதுகளுக்குன்னு சொந்த வீடு கிடையாது. தானுள்ள வீட்டுக்காரன் கணக்கிட்டு பார்க்கும்போது காணுமோர் கேந்திரத்தில் இணக்கமாய் நின்றால் உங்கள் எதிர்காலம் சிறப்பாய் மாறும். ராகு கேதுக்கள் என்ற வீட்டுக்காரர் கேந்திரத்திலேயோ கோணத்திலேயோ இருக்கணுமா? அப்படி கேந்திரத்தில் இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அதிகார யோகம் உண்டு, அரசியல் களத்தில் நின்று புதிதாக பொறுப்பை ஏற்கும் புகழ்மிக்க வாய்ப்பும் உண்டு. அரசியல் களத்தில் நின்று வெற்றி பெறுவார்களாம், தலைமை பொறுப்புகள் கூட வருமா. அதிகார யோகம் உண்டு, அரசியல் களத்தில் நின்று புதிதாக பொறுப்பை ஏற்கும் புகழ்மிக்க வாய்ப்பும் உண்டு. சதி செய்வோர் விலகிச் செல்வார், சாயா கிரகத்தின் ஆற்றல் மதிப்பான வாழ்வை நல்கும், மாபெரும் செல்வம் சேரும்னு ஒரு பாடல் உண்டு. ஆக ராகு கேதுக்களுடைய இந்த பயிற்சியை நீங்கள் கொண்டாட இன்று மாலை 4:28 அளவிலே இது பயிற்சியாவதனாலே அதற்கு பிறகு அருகில் இருக்கும் ஆலயம் சென்று நவகிரகத்தில் உள்ள ராகு கேதுக்களோ அல்லது தனிப்பட்ட ராகு கேதுகளுக்குரிய கோயில்கள் தமிழகமெங்கும் இருக்கின்றன, சென்று நீங்கள் வழிபட்டு வந்தால் ராகு திசை கேது திசை நடப்பவர்கள், ராகு புத்தி கேது புத்தி நடப்பவர்கள், ராகு கேதுக்கள் ஜாதகத்திலே 2, 4, 7, 8, 12 இருப்பவர்கள், திருமண தடை வாய்த்தவர்கள், புத்திரப்பேரில் தடை இருப்பவர்கள், செய்தொழிலில் நிம்மதியில்லாமல் இருப்பவர்கள் எல்லாம் இந்த ராகு கேதுக்களை வழிபட்டால் யோகமான வாழ்க்கை அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு ராகு கேது பேச்சு உங்களுக்கு 11ஆம் இடத்திற்கு வருவதனாலே இனிமையான நாள். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும், சேமிப்பு அதிகரிக்கும், செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும், வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென நல்ல பொறுப்புகள் வரலாம். இன்று கவலை என்ற 3 எழுத்து உங்களை விட்டு அகலும் நாளாகவே கருதலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 10 வரும் ராகுவால் பணப்புழக்கம் அதிகரிக்கும், மனக்கலக்கம் தீரும், புதிய தொழில் முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும், முக்கிய புள்ளிகளை சந்தித்து ஆலோசனை நடத்துவீர்கள். முன்கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. விவாக பேச்சுக்கள் முடிவாகலாம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு 9 வருகின்ற ராகுவால் ஒளிமயமான எதிர்காலம் வரப்போகின்றது. பொன்பொருள்கள் பெறும், புகழும் கூடும். தொலைபேசி மூலம் உங்களுக்கு வரும் நல்ல தகவல் இந்த மகிழ்ச்சியை வரவழைத்துக் கொடுக்க போகின்றது. இன்றைக்கு 2இல் இருக்கும் செவ்வாயால் ஒரு சில சமயங்களில் முன்கோபம் ஏற்பட்டு முன்னேற்றத்துக்கு தடையாகவும் இருக்கலாம். கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டும். மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்குழப்பம் அகலப் போகின்றது. இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8லே வரக்கூடிய ராகுவால் உங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும், கலக்கமான மனம் வரப்போகிறது. உறவினர்கள் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் திட்டமிட்டு செய்து நீங்கள் வெற்றி கண்டவர்கள். ஆனால் இப்பொழுது ராகு சனி 2ம் 8ல் இருக்கின்ற பொழுது நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. எனவே நீங்கள் அனுபவம் மிக்கவர்கள் அல்லது ஆன்மீக பெரியவர்களின் ஆசையை பெற்று நீங்கள் எந்த புது முயற்சி செய்தாலும் அதில் உங்களுக்கு ஓரளவேனும் வெற்றிகள் கிடைக்கும். சூரியன் உங்களுக்கு இன்றைக்கு நன்றாக இருப்பதனாலே அரசு வழியில் சில அனுகூலமான தகவல்கள் கிடைக்கலாம்.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும், இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். இன்று ராகு பயிற்சி மாலை நேரம் நடைபெற இருக்கின்றது. ராகு 7ஆம் இடத்துக்கு வருகின்றார். எனவே குடும்பத்திலும் பிரச்சனைகள் கொடிகட்டி பறக்கும். அது மட்டுமல்ல, எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. வரவை காட்டிலும் செலவுகள் கூடும், மனக்கவலைகள் அதிகரிக்கும், விமர்சனங்களால் விரிசல்கள் ஏற்படும். தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. கன்னிராசி நேயர்களே, இன்று மாலை நேரம் கேது பேச்சுக்கு பின்னாலே உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்துக்கு உத்தரவாதம் கிடைக்கப் போகின்றது. அரசியல் அனுபவம் மிக்கவர்கள் உங்களுக்கு ஆலோசனைகளை சொல்வார்கள். குறு பார்வை இருப்பதனாலே கல்யாண தடைகள் அகலும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு கூட உண்டு. இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் இருப்பதனாலே உங்களுக்கு எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தவறிப்போன வாய்ப்புகள் ஒரு சில உங்களுக்கு மீண்டும் கிடைக்கலாம். பணி நீக்கம் செய்யப்படும் அளவுக்கு கூட உத்தியோகத்திலே சிலருக்கு பாதிப்புகளும் ஏற்படலாம். திசாபுத்தி பலம் பெற்றிருந்தால் கவலைப்பட தேவையில்லை. குரு பயிற்சி வரை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே இருப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு குருவின் பார்வையால் குழப்பங்கள் தீரும். வெற்றிக்கனியை விரைவில் வெற்றி பிடிக்கப் போகின்றீர்கள். விஐபிக்கள் வீடு தேடி வருவார்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். தொழிலை தனித்தொழிலாக மாற்றலாமா அல்லது கூட்டு தொழிலாக இருக்கலாமா என்று சிந்திப்பீர்கள். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். நட்பால் நன்மை கிடைக்கின்ற இந்த நாள் ஒரு மிகச்சிறந்த நாள். ராகு பயிற்சிக்கு பின்னால் உங்களுக்கு இடம் வீடு வாங்கும் யோகம் கூட உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு எல்லாம் 3இல் வரும் ராகுவால் முன்னேற்ற பாதிப்புகள் கொஞ்சம் வரலாம். சகோதரர்கள் உங்களுக்கு சகாயமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். செலவுகள் கூடும். செய்தொழில் மந்தமாகவே இருக்கும். குடும்பத்தினரிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வழக்குகள் மீண்டும் உங்களுக்கு வந்து சேரலாம். புதிய வழக்குகள் தோன்றலாம். அதே நேரத்தில் பாகப்பிரிவினர்கள் இழுபறி நிலையில் தான் இருக்கும். என்ன இருந்தாலும் எந்த காரியத்தையும் இன்று நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. ராகு கேதுக்களின் வழிபாடும் சனி பகவான் வழிபாடும் நன்மையை வழங்கும். மகர ராசி நேயர்களே, 2இலே சனி இருக்கின்றார். ராகு பயிற்சியாக போகிறது. ராகு 2க்கு வருகின்ற பொழுது உங்களுக்கு பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இருந்தாலும் கூட குடும்பத்தில் சில குழப்பங்கள் வரலாம். மீண்டும் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்கலாம். அருகில் இருப்பவர்கள் அனுசரிப்பு கொஞ்சம் குறையும். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களுக்கு நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். உங்கள் கை ஓங்கும். 7இலே செவ்வாய் இருப்பதனாலே இடம் வாங்கலாமா, பூமி வாங்கலாமா, வீடாக வாங்கலாமா என்றெல்லாம் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாக்குவாதங்களை தவிர்த்து வளர்ச்சி காண வேண்டிய நாள். வாய்ப்புகள் சில கை நழுவி செல்லும். ஜென்மத்துக்கு ராகு வருகின்ற பொழுது ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்பதனாலே உங்களுக்கு பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். ஆனால் மன நிம்மதி குறையும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். அலைச்சலையும் குறைத்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை சீராக வைத்துக் கொள்வது முக்கியம். எனவே மருத்துவ செலவுகள் இன்று தவிர்க்க முடியாதாகவே உங்களுக்கு அமையும். மாலை நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் புதன் சுக்கிரன் ராகு கூட்டுக்கிரக யோகம். எனவே நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறையும். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். ஆரோக்கிய தொல்லை அகலும். திருமண முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். ராகு பயிற்சிக்கு பின்னாலே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறப் போகின்றது. கடந்த 1.5 ஆண்டு காலமாக உங்கள் ராசியில் இருந்த ராகு கொஞ்சம் மனக்கவலையை கொடுத்திருக்கலாம். தடைகளையும் வரவழைத்து கொடுத்திருக்கலாம். ஆனால் இன்று மாலை நேரத்திலே ராகு பயிற்சியாக போகின்றார். 12ஆம் இடத்திற்கு வருகின்றார். மறைந்த ராகுவால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். எனவே பொருளாதாரத்தில் வளர்ச்சி அதிகரிக்கும். தர்ம சிந்தனையும் உங்களுக்கு கூடும். வரும் வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.